நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 4ஆம் பத்து 5ஆம் பதிகத்தின் 4ஆம் பாசுரத்தில் மேவி நின்று தொழுவார் வினை போக மேவும் பிரான் தூவி அம்புள் உடையான் அடலாழி அம்மான் தன்னை நாவியலால் இசை மாலைகள் ஏத்தி நண்ணப் பெற்றேன் ஆவியன் ஆவியை யான் அறியேன் செய்த ஆற்றையே என்று பாடுகிறார். எம்பெருமானுக்கு பிரணதார்த்திஹரன் என்று ஒரு திருநாமம் உண்டு. அதன் பொருளை முதல் அடியில் கூறுகிறார். ஒரு பயனை எதிர்பார்த்து தொழாமல் அனன்ய பிரயோஜனர்களாய் அவனை தொழ வேணும் என்ற ஒரு ஆசையை தவிர வேறு பயனை எதிர்பார்க்காமல் அவனை தொழுவதிலேயே நிலையாக நின்று தொழுவாருடைய பாவங்கள் அனைத்தும் அழியும்படி அவர்களுடன் தானும் எதையும் எதிர்பார்க்காமல் சேர்ந்து நிற்பவன் எம்பெருமான். இப்படி முதலிலிருந்தே மற்ற பயன்களில் நெஞ்சம் ஈடுபடாமல் எம்பெருமானாகிய தன் காரியத்திற்காகவே தனது திருவடி பட்டுப்பட்டு தழும்பேறின அழகிய சிறகுகளை கொண்ட கருடனை வாகனமாக கொண்டவனும் தனது அடியவர்களுடைய பகைவர்களை அழித்து வெற்றி அளிக்கும் சக்கரத்தாழ்வானை திருக்கரத்திலே கொண்டவனும் கருடன் ஆதிசேஷன் சக்கரத்தாழ்வான் என்று பராக்கிரமம் வாய்ந்த பல பல அடியவர்களை தன் வசம் கொண்டுள்ள சர்வாதிகனுமான அந்த சர்வேஸ்வரனை கவி பாட வேணும் என்கிற முயற்சி இன்றியே எனது நாக்கு அது தானாகவே இயம்பி துதித்தவையெல்லாம் நல்லிசை மாலைகளாகி அவனை புகழ்ந்தபடி அண்டினேன். எனக்கு அந்தர்யாமியாக உள்ள அவன் எனது ஆத்மாவை இவ்விதம் துதிக்கச் செய்து என்னை இப்படி மகிழும்படியாக செய்த விதங்கள் குறித்து நான் ஏதும் அறிய மாட்டேன் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.